பழம் நழுவி பாலில் விழும் அப்படின்னு கலைஞர் சொன்னார். இப்போ சேர்ந்த உடனே ஆன்மா மன்னிக்காதுன்னா 2016 தயாராக இருந்தார். அதான் உண்மை. 10 ஆண்டுகளுக்கு முன்னாடியே முடிஞ்சு போச்சு. அதை தடுத்தவர்கள் இன்னைக்கும் திமுக இருக்காங்க. விஜயகாந்த் வேண்டான்னு நினைச்சாங்க, அமைச்சர்களா இருக்காங்களா? அதெல்லாம் வேண்டாம், அந்த விஷயத்துக்கு போக வேண்டாம். அது ஒரு பெரிய சர்ச்சை. ஸ்டாலின் முதலமைச்சரானால் நான் கார் கதவை திறந்து விட வேண்டுமா என்றெல்லாம் கேட்டவர் தான் வைகோ. மட்டும் கிடையாது சார், அதான் சொல்றேன். அப்படிப்பட்ட வைகோ இன்று எங்க இருக்கார்? அந்தந்த நேரத்தில் அந்தந்த அவசியங்கள், அந்தந்த நேரத்தின் நியாயங்கள், அவ்வளவுதான். உலகத்துல குடும்ப சண்டை கூட 100 வருஷம் கூட தொடர்ந்து இருக்கு, கோர்ட்டு கேஸ்னு. அரசியல் சண்டை மீண்டும் தேர்தல் காலத்தில் ஒன்றாகி விடுகிற அளவுக்குத்தான் இந்த அரசியல் சண்டைகள், வசனங்கள், கோபங்கள் எல்லாம் இருக்கும். வடிவேல் என்ன நோக்கத்துக்காக திமுக ஆதரிச்சான்னு தெரியாது. அவருக்கு என்ன ஒரே பயம், விஜயகாந்த் ஒரு மிகப்பெரிய கட்சி வைத்திருக்கிறார். இப்போ திமுக வடிவேலை கூப்பிட்டு பேச வைப்பாங்களா? இல்லை வடிவேல் தான் வருவாரா? வரவே மாட்டார். திமுக மேடை பக்கமே வடிவேலு எட்டி கூட பார்க்க மாட்டார். நீங்க எம்பி பதவியை தேமுதிக முன்னாடி கொடுத்திருந்தால் போயிருப்பாங்களா? அதுவும் சொந்த கட்சி கிட்ட கூட முதலமைச்சர் ஸ்டாலின் திமுக தலைவர் கண்டு காணாம இருப்பார். வேற கட்சி மாற்றான் தோட்டத்து மல்லிகை இருக்க, அதை ஸ்டாலின் ரொம்ப சாஃப்டா ஹேண்டில் பண்ணுவார். இந்த கூட்டணியை சமாளிக்க வேற எந்த கட்சி அதிமுக பாஜக கூட்டணி ஆதரிக்கும்? திமுக இணையான ஒரு கூட்டணியை, வலிமையான கூட்டணி அமைக்க வேண்டும் என்று பாஜக அதிமுக நினைத்தால் அடுத்து என்ன நடக்கும்? இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. வணக்கம் சார். வணக்கம். ஒரு நீண்ட பேச்சுவார்த்தைக்கு பிறகு, நீண்ட இழுபறிக்கு பிறகு தேமுதிக திமுக கூட்டணியில் போய் இணைஞ்சிருக்காங்க. இதற்கு நிறைய பேர் வரவேற்பு தெரிவித்தாலும் கூட ரொம்ப தேமுதிக நம்மளுடைய கூட்டணிக்கு வரணும் எதிர்பார்த்து காத்திருந்த பாஜகவோ சரி அதிமுகவோ சரி அதிருப்தியில் இருக்காங்க அப்படிங்கிறது வெளிப்படுது. குறிப்பாக தமிழக பாஜகவினுடைய ட்விட்டரில் ஒரு ட்வீட் ஒன்று வருது. மறைந்த எதிர்க்கட்சி தலைவர் திரு விஜயகாந்த் அவர்கள் இருந்திருந்தார் அப்படின்னா இந்த கூட்டணியை அவர் எப்படி எடுத்திருந்திருப்பாருன்னு தெரியாது, அவருடைய ஆன்மா இதை மன்னிக்காது அப்படின்னு ட்வீட் போடுறாங்க. கடுமையான விமர்சனங்களை திமுக மேலே வைத்த ஒரு நபர் விஜயகாந்த் அவர்கள் இன்னைக்கு அந்த கட்சியோட போய் தேமுதிக கூட்டணி வச்சிருக்காங்க. இப்படியான விமர்சனங்கள் வருது. தாவேகவும் இதே ஸ்டேட்மெண்ட்ல தான் இருக்காங்க போல. சிடிஆர் நிர்மல்குமார் அவர்கள் பிரஸ் மீட்ல பேசுறாரு. இந்த கூட்டணியை எப்படி பாக்குறீங்க சார்? முதல்ல இந்த விமர்சனங்களுக்கு என்ன காரணம்? 2016 பழம் நழுவி பாலில் விழும் அப்படின்னு கலைஞர் சொன்னார். இந்த தேமுதிக தான் திமுகவுடன் பேச்சுவார்த்தை நடத்தியது. இப்போ சேர்ந்த உடனே ஆன்மா மன்னிக்காதுன்னா சரி. 2014 மோடி பிரதமர்னு சொல்லி பிரச்சாரம் செய்தவர் விஜயகாந்த், சரிங்களா? அடுத்து 2016 மக்கள் நல கூட்டணி, அதில் பாஜக தேமுதிக இருந்ததா? சரி. அதன் பின்னர் 19 திரும்ப 21 நீங்கள் 21 கைவிட்டீங்க. அதிமுக மட்டும் வச்சுக்கிட்டு தேமுதிக கைவிட்டீங்க. உங்களோடு பயணித்த நீங்கள் தான் பிரதமர் அப்படின்னு சொல்லி பிரச்சாரம் செய்த விஜயகாந்த் அந்த கட்சிக்கு பாஜக என்ன செய்தது? ஆன்மா மன்னிக்காதுன்னா விஜயகாந்த் இருக்கும்போதே தேமுதிக திமுக பேச்சுவார்த்தை நடந்தது. இன்னும் சொல்ல போனால் கூட்டணி ஏற்படுகிற ஒரு சில தினங்களில் அந்த கூட்டணி ஏற்படாமல் போனது. இதுதான் விஷயம். விஜயகாந்த் கலைஞர் கருணாநிதியை சந்திக்க தயாராகி கொண்டிருந்தார். அந்த கூட்டணி ஏற்படாமல் போனதற்கு திமுக இருக்கிற சக்திகளே காரணம் அன்னைக்கு தேதியில். ஸோ ஏதோ விஜயகாந்த் ஆன்மா மன்னிக்காதுன்னு பாஜக போடுறதுல என்ன இருக்குன்னு ஒன்றும் புரியல எனக்கு.
வெறும் பாஜகவினுடைய விமர்சனமா மட்டும் எடுக்க முடியாது சார். ட்விட்டர் ஓபன் பண்ணாலே இன்னைக்கு விஜயகாந்த் அவர்கள் பேசிய பழைய வீடியோக்கள் நிறைய உலாவிக்கிட்டு இருக்கு. கலைஞர் அவர்கள் மீது திரு விஜயகாந்த் அவர்கள் வைத்த அந்த விமர்சனங்களா இருக்கட்டும், இல்ல வந்து திமுகவினர் விஜயகாந்த் அவர்களை எப்படியெல்லாம் கடுமையா சாடி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப இன்னைக்கு இந்த கூட்டணி அமைஞ்ச உடனே இதெல்லாம் வரும்போது அப்ப அந்த காலகட்டத்துல என்ன மாதிரியான ஒரு முரண் இருந்திருக்கும் ரெண்டு கட்சிகளுக்கும் அப்படின்ற ஒரு ஐயம் எழுதல சார். விஜயகாந்த் திருமணம் அது வந்து தலைமையேற்று நடத்தி வைத்தது அப்போது 89 அன்றைய முதலமைச்சர் இருந்த கலைஞர் கருணாநிதி தான். ரெண்டாவது, அவர் கலைஞர் கருணாநிதிக்கு ஒரு விழா எடுத்தார், மிகப்பெரிய பிரம்மாண்டமான விழா அந்த 89. ஸோ அவங்களுக்குள்ள ஒரு பயங்கர அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தது. விஜயகாந்தை கலைஞர் விஜயன் தான் கூப்பிடுவார், அந்த அளவுக்கு ஒரு நெருக்கமான ஒரு நட்பு இருந்தது. ஆனால் அதுக்கப்புறம் அரசியல் இதெல்லாம் வரத்தான் செய்யும். இப்போ 2004 அவர் வந்து 1995க்கு மேலே அவர் ஒரு இயக்கமாக மாற ஆரம்பித்தார் விஜயகாந்த். அவர் அரசியலுக்கு வரணும்னு திட்டம் போட்டு அதை தொடங்கினார் இல்லையோ, ஆனால் ஏழைகளுக்கு உதவி செய்வது, பள்ளிகளுக்கு உதவி செய்வது, மன்றங்கள் இந்த மாதிரி நிறைய பண்ணார் ரசிகர் மன்றத்தை வச்சுக்கிட்டு. அப்படி இருக்கும்போது 2004 தான் அவருக்கு கட்சி தொடங்குற அந்த எண்ணம் வந்தது. 2005 தொடங்கி 2006 தேர்தலில் நின்னார். இதில் என்னென்னா 2004 அப்போ வந்து திமுக காங்கிரஸ் கூட்டணியில் மத்தியில் ஆட்சியில் அமைந்த பிறகு சர்ஃபேஸ் மற்றும் டிரான்ஸ்போர்ட் துறை, தரைவழி மற்றும் கப்பல் போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்தவர் டிஆர் பாலு. அவங்க வந்து நிறைய ஸ்கீம் கொண்டு வந்தாங்க. இப்போ இருக்கிற கிண்டி கத்திப்பாரா அந்த மேம்பாலம், கோயம்பேடு மேம்பாலம், பாடி மேம்பாலம்லாம் அப்போதைய ஆட்சி காலத்தில் போடப்பட்ட திட்டங்கள். இதில் என்னென்னா, கோயம்பேடு மேம்பாலம் கட்டும்போது விஜயகாந்தோடைய திருமண மண்டபம் கொஞ்சம் இடிபட்டது. அந்த மண்டபத்தை இடிப்பதற்காக எல்லாம் ஸ்கெட்செல்லாம் போட்டு ரெடி பண்ண போது விஜயகாந்த் அவர்கள் கலைஞரை சந்திக்க வந்தார். இது கட்சி தொடங்குறதுக்கு முன்னாடி? ஆமாம், இல்லை கட்சி தொடங்குறதுக்கு முன்பாக இந்த மேம்பாலம் கட்டுறதுக்காக இந்த மாதிரி இந்த இடத்த வந்து கேட்குறாங்க, நேஷனல் ஹைவேஸ் வந்து இந்த இடத்த கேட்கிறார்கள் அப்படின்னு தகவல் தெரிந்த உடனே விஜயகாந்த் வந்து கலைஞரை சந்தித்தார். இந்த மாதிரி வந்து என்னுடைய கல்யாண மண்டபத்தை இடிக்காத வகையில் பாலம் கட்ட முடியுமா, விஜயகாந்த் வைத்த கோரிக்கை. இது யதார்த்தம். இன்னைக்கும் டிஆர் பாலு இருக்கிறார். அவர் மனசாட்சியோடு உண்மை சொன்னால் இது வரும். ஏன்னா இந்த மாதிரி இந்த திட்டத்தோடு தன்னை சந்திக்க வருகிறார் அப்படின்னு உடனே கலைஞர் டிஆர் பாலு கூப்பிட்டுக்கிட்டார். பா, விஜயகாந்த் வராரு, ஏதோ கோரிக்கை வைக்கிறாரு, என்ன பண்ணலாம் பாருங்கன்னு. ஸோ எல்லாம் பார்த்தீங்கன்னா என்ஜினியர் சொல்லிட்டாங்க, இல்லை பாலத்துடைய மேப்பை மாற்ற முடியாது, அவங்கவுங்க வசதிக்கு மாற்ற ஆரம்பித்தா வெளியே தெரிஞ்சதுன்னா அப்போ ஒவ்வொரு இடத்துலையும் நிலத்தை கொடுப்பவர்கள் ஒத்துக்கொள்ள மாட்டார்கள், இது வந்து செட் ஆகுதுன்ட்டாங்க. ஸோ அந்த கல்யாண மண்டபத்தை இடிக்காத வகையில் மேம்பாலம் கட்டியிருந்தால் 2006 கட்சி தொடங்கின விஜயகாந்த் கலைஞர் இப்படி திட்டியிருப்பாரா தெரியாது. ஆனால் யதார்த்தமான மனிதர் வந்து திமுகவும் அதிமுகவும் சம அளவில் விமர்சித்தார். ரெண்டு கட்சியும் கடுமையாக திட்டினார். அதாவது ஜெயலலிதா, அதிமுக அந்த பெரிய தலைவர் தலைவி கரிஸ்மாட்டிக் லீடர் அப்படிலாம் கிடையாது, கடுமையாக திட்டினார். இன்னும் சொல்ல போனால் அந்த அதிமுக ஓட்டுகளை அப்படியே ஒரு வாங்குவதற்கு எம்ஜிஆர் பயன்படுத்திய அந்த பிரச்சார வாகனத்தை வாங்கி இவர் ஓட்டி கொண்டு போனார். ஜானகி அம்மா கிட்ட ரொம்ப க்ளோஸாக இருந்தார். அதனால் எம்ஜிஆர் பயன்படுத்திய அந்த வேன் வாங்கி இவர் பிரச்சாரத்துக்கு பயன்படுத்த கருப்பு எம்ஜிஆர் என்று அழைக்கப்பட்டார். அதன் பிறகு அப்போ திமுக ஆட்சி 2006 வருது, மண்டபம் இடிக்கப்படுகிறது, உடனே அவர் இன்னும் கொந்தளிக்கிறார். இதெல்லாம் வந்து அந்த கடந்த கால நிகழ்வுகள். ஸோ அதன் பிறகு திமுகவை கடுமையாக விமர்சித்தார். அதாவது ஒவ்வொரு துறை வாரியாக அவர் விமர்சித்த போது திமுக தரப்பில் கடும் பிரச்சனை வந்தது. திமுகவும் பதிலுக்கு விமர்சித்தது. அதிமுகவை எந்த அளவுக்கு விமர்சித்தாரோ அதை விட கடுமையாக திமுக விமர்சித்தார். காரணம் ஆளுங்கட்சி திமுக. இப்படியே போய்கிட்டு இருக்கும்போது தான் 2011 வருது. திமுக மேல் இருந்த அந்த கோபம் அதிமுக பக்கத்தில் வந்து கூட்டணி வைப்பதற்கு அவருக்கு வசதியாக போய்விட்டது. ஜெயலலிதா ஏற்றுக்கொள்ளவில்லை. இன்னும் சொல்ல போனால் அந்த கூட்டணி ஏற்பட்ட சில தினங்களுக்குள் விஜயகாந்தை பற்றி ஜெயலலிதா முன்னாடி எப்படி பேசினார்னு ஒரு டெலிஃபோன் டேப் லீக் ஆச்சு. அவரை பற்றி கொச்சையாக ஜெயலலிதா பேசியதாக சொல்லப்பட்ட அந்த டேப் வந்து வெளியே வந்தது. உடனே அவர் வந்து பதிலுக்கு பேச, இவங்க பேச, கூட்டணி ஏற்படாது என்று நினைத்த போது
அதிமுக 2ஆம் கட்ட தலைவர்கள் OPS மற்ற எல்லாரும் போய் நத்த விஸ்வநாதன், வைத்தியலிங்கம், இல்லைம்மா திமுக 2009 நாடாளுமன்ற தேர்தலில் கடுமையான நெருக்கடி, இலங்கை தமிழர் பிரச்சனை, 2G பிரச்சனை, இவ்வளோ பிரச்சனை இருக்கும்போது 27 எம்பிக்கள் வெற்றி பெற்றார்கள். நம்ம தமிழ்நாடு, பாண்டிச்சேரி உள்ளிட்ட 13 இடங்கள் தான் வெற்றி பெற்றோம். அதனால் நமக்கு யாராவது கூட்டணி இருக்கணும், அசம்பிளி எலெக்ஷனில் திமுக ஜெயித்து விட்டால் நமக்கு கஷ்டம்னு சொல்லி பயந்து போய் விஜயகாந்தை கூட்டணியில் சேர்த்தார்கள். எதிர்க்கட்சி அந்தஸ்து கூட திமுக வராமல் போனது. இதுவும் ஒரு கடந்த கால நிகழ்வு. ஸோ இப்படி இருக்கும்போது தான் அதுக்கப்புறம் 2011, 12, 13 அதிமுக கடுமையாக விமர்சித்தார். ஏன்னா ஒரு 6 மாதங்களில் அதிமுக தேமுதிக உறவு கசந்து போனது. இந்த அம்மா விஜயகாந்தை பற்றி சட்டமன்றத்தில் பேசியதும் பதிலுக்கு அவர் பேசியதும் உங்களுக்கு தெரியும். நாக்கெல்லாம் துருத்தி பேசினார். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா 2016 அப்போ இந்த பக்கம் வராமல் அந்த பக்கம் வராமல் பாஜக பக்கம் போனார். அப்போதும் திமுகவை கடுமையாக சாடி கொண்டிருந்தார். அந்த விஜயகாந்த் தான் 2016 ஒரு பத்திரிகையாளர், ரொம்ப விஜயகாந்த் ரொம்ப நெருக்கமான பத்திரிகையாளர், அவர் கலைஞருக்கு வேண்டப்பட்ட பத்திரிகையாளர். அந்த பத்திரிகையாளர் அவர் தான் விஜயகாந்தை கொண்டு வந்தார். ஒரு உண்மை கிடையாது, ரொம்ப சிம்பிளாக கொண்டு வந்தாங்க. பேச்சுவார்த்தை முடிந்து தொகுதிகள் எண்ணிக்கை முடியும் தருவாயில் பிளவுபட்டு விட்டது. இல்லைன்னா இந்த தேமுதிக 2016 சட்டமன்ற தேர்தலிலே திமுகவுடன் பயணித்திருக்கும். அதனால் இதெல்லாம் அப்படி பேசினார், இப்படி பேசினார், இவர் ஏற்றுக்கல, அவர் என்ன வார்த்தை பயன்படுத்தினார். பதிலுக்கு 2011 வடிவேலை வைத்து ஊராக மீட்டிங் போட்டாங்க தேர்தல் பிரச்சாரத்திற்கு. எங்கெல்லாம் விஜயகாந்த் போறாரோ அங்கெல்லாம் வடிவேல் பேசினார். திமுக மேடையில், கலைஞர் இருக்கிற மேடையிலே வடிவேல் பேசிய வார்த்தைகள்லாம் உச்சபட்சம். அதனால பழசெல்லாம் நீங்கள் போஸ்ட்மார்ட்டம் பண்ணி வர வீடியோ வந்து கொண்டே இருக்கும், தேர்தல் வரை வரும். இல்லை, விமர்சனம் அப்படிங்கிறத கடந்து இப்போ நீங்கள் சொன்ன அந்த மேம்பாலம் இஷ்யூவே இருக்கட்டுமே சார், அது ஒரு தனிப்பட்ட ரீதியான பிரச்சனையாக மாறிடுச்சோ திரு விஜயகாந்த் அவர்களுக்கு? அதனால தான் திமுக எதிர்ப்பை மட்டுமே பிரதானமாக வச்சு தேமுதிகன்ற ஒரு கட்சி ஆரம்பிச்சாரோ அப்படின்ற விமர்சனங்களும் தொடர்ந்து இருக்கு. அதாவது மேம்பாலம் இடித்ததற்காக மட்டுமே கட்சி தொடங்கினார் அப்படி கிடையாது. அவருக்கு அரசியல் ஆசை இருந்தது. 2004-5 அவருக்கு ஒரு திட்டமோடு ஒரு கட்சி தொடங்கணும், ஒரு நல்ல பிளான் பண்ணிட்டார். அதுதான் 2005 கட்சி தொடங்கினார். அதனால அவருக்கு இதோ மண்டபம் இடித்ததால் தான் இல்லை, கட்சி தொடங்குற ஐடியா விஜயகாந்துக்கு இருந்தது. கூடுதலாக இந்த கோபம் வந்துடுச்சு. ஆமா, திமுகவில் நடந்த வாரிசு பிரச்சனை, ஊழல்கள் எல்லாம் பேசு பொருளாக இருந்தன. சாதாரண விஷயம் 2G விவகாரம் எப்படி வெடிச்சது, அதில் உண்மையா இல்லையா என்பது வேறு. ஆனால் இன்னைக்கு இந்த பிரச்சனை என்ற வரைக்கும் வெடித்து கொண்டிருப்பதாக காங்கிரஸ் கருதி கொண்டிருக்கிறது. இல்லாட்டி மாணிக்க தகவல் சொல்வாரா, உங்களுக்காக நாங்கள் பழி சுமந்தோம்னு சொல்றாரு. எது அது சொல்ல வேண்டியது தானே 2Gன்னு. அதனால பல்வேறு விவகாரங்கள் இருந்தாலும் விஜயகாந்த் நீங்கள் உடல்நலம் குன்றிய பிறகு ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கு போயிட்டு வந்தோடனே அப்போ கலைஞர் இருக்கும்போது விஜயகாந்த் இந்தியாவில் இல்லை. வந்ததும் நேராக ஏர்போர்ட்டில் இறங்கி நேராக அங்கே தான் போனார். நேராக சமாதிக்கு போய் அஞ்சலி செலுத்தினார். அந்த அளவுக்கு ஒரு அரசியலுக்கு அப்பாற்பட்ட ஒரு உணர்வு இருக்கும்ல, ஆயிரம் தான் இருந்தாலும். இல்லை, தன்னை ஒரு தீவிர கலைஞருடைய அபிமானின்னே நிறைய இடங்கள்ல அவர் சொல்லியிருக்காரு. அப்படி ஒரு அபிமானியா இருந்துட்டு விமர்சனம் அப்படின்னு வரும்போது அவங்களுடைய பர்சனல் லைஃப், உறவு அப்படிங்கிறதுமே நிறைய முரண்பாடுகளோட தான் இருந்துச்சான்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. இல்லை, முரண்பாடுகள் அரசியல் ரீதியாக தானே, அரசியலுக்கு அப்பாற்பட்டு ஒரு நட்பு இருக்கும்ல. நீங்கள் 2 பக்கம் விமர்சித்தார், அதிமுகவும் திமுகவும் கடுமையாக விமர்சித்தார். அதாவது என்னை பொறுத்தவரை விஜயகாந்த் அவர்கள் ஒரு பணத்துக்கு அதிகமாக மரியாதை கொடுத்தவர் அல்ல. நட்புக்கும் ஒரு 4 பேர் நல்லா இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் உடையவராக இருந்தால்தான் விஜயகாந்துக்கு இன்றளவும் ஒரு மதிப்பு மரியாதை இருக்கு. யார் போனாலும் என்ன கேட்டாலும் அவளுக்கு ஏதோ ஒன்று செய்யக்கூடிய ஒரு நபராக இருப்பார். சினிமா பிரச்சனையை தீர்த்தவர், சினிமா நடிகர் சங்க கடன் பிரச்சனையை தீர்த்தவர், பல தயாரிப்பாளர் பிரச்சனையை தீர்த்தவர், பணம் வாங்காமல் நடித்தவர், நிறைய இருக்கு. அதே போல விமர்சனம் வரும்ல, அவர் விஜயகாந்த் மீது விமர்சனங்கள் வரும். அது போல அரசியல்ல இன்னைக்கு தேமுதிக எடுத்த முடிவு விமர்சனத்துக்கு வரும். இது ஒன்றும் பண்ண முடியாது. ஓகே, அரசியல் இதெல்லாம் சகஜம் அப்படின்னு எடுத்துட்டு போக வேண்டியதானா? சூரியன் போட டைலாக் தான். ஓகே,
கவர்மெண்ட் சொல்றாருல, அரசியல் இதெல்லாம் சாதாரணமாப்பா, இது நடக்கத்தான் செய்யும். ஓகே, இப்போ எந்த கட்சி நம்ம ஒரு ஹைப்போதெட்டிக்கல் கொஸ்டின் கேட்கிறேனே சார், இந்த நேரம் திரு விஜயகாந்த் அவர்கள் உயிரோட இருந்திருந்தாரு அப்படின்னா திமுகவோட கூட்டணி வச்சிருப்பாரா? ஏன்னா கட்சி ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 21 ஆண்டுகள் ஆகுது. இந்த 21 ஆண்டு காலத்துல முதல் முறையா திமுகவோட போய் கூட்டணி வச்சிருக்காங்க. நீங்க சொன்ன மாதிரி 2016 அப்படியான ஒரு வாய்ப்பு வந்தும் கலைஞர் அவர்கள் இன்டைரக்டா ஒரு அழைப்பு கொடுக்கிற மாதிரி கொடுத்தும் கூட அதை பயன்படுத்திக்கல தேமுதிக அப்படின்னு. இல்ல விஜயகாந்த் போய் சந்தித்து விட்டார். இன்னும் சொல்ல போனால் இன்னைக்கு முக்கியமாக இருக்கிற ஒரு மிகப்பெரிய டிவி சேனலுடைய அதிபரை விஜயகாந்த் சந்தித்து விட்டார், பேச்சுவார்த்தை நடத்தி விட்டார். அதாவது இந்த வாய்ப்பு ஏதோ அப்படியே வெளியே போன மாதிரி இல்ல, விஜயகாந்தும் ரொம்ப ஆசையோடு விருப்பத்தோடு மயிலாப்பூர்ல ஒரு வீட்டுல பேச்சுவார்த்தை நடத்தினார். உண்மை. இதற்காக கலைஞருக்காக மிகப்பெரிய ஒரு சேனல் ஹெட் உட்கார்ந்தாரு, அதுக்கு உதவி ஒரு பத்திரிகையாளர். விஜயகாந்த் அந்த இடத்துக்கு வந்தார். அந்த டிவி சேனல்ல வேலை செய்யற மிகப்பெரிய நபருடைய வீட்டுக்கு அங்க உட்கார்ந்து பேச்சுவார்த்தை முடிந்து விட்டது. 10 ஆண்டுகளுக்கு முன்னாடியே முடிஞ்சு போச்சு. அதை தடுத்தவர்கள் இன்னைக்கும் திமுக இருக்காங்க. விஜயகாந்த் வேண்டாம்னு நினைச்சாங்க, அமைச்சர்களா இருக்காங்களா, அதெல்லாம் வேண்டாம். என்ன காரணத்துக்காக தடுத்திருப்பாங்கன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, அந்த விஷயத்துக்கு போக வேண்டாம், அது ஒரு பெரிய சர்ச்சை. முடிஞ்சு போச்சு, ரொம்ப கலரான விஷயங்களா இருக்காது. ஸோ அதனால அது அப்போ ஏதோ விஜயகாந்த் இப்போது இருந்தால் வைத்திருப்பாரான்னா 2014 தயாராக இருந்தார், அதான் உண்மை. அதனால அரசியல்ல சரி 2021 திமுக கூட்டணி வைத்திருக்க மாட்டார் விஜயகாந்த் உயிரோடு இருந்தால் சொல்ல முடியுமா? அந்தந்த நேரத்தில் அந்தந்த அவசியங்கள், அந்தந்த நேரத்தின் நியாயங்கள், அவ்வளவுதான். பிரேமலதா பத்திரிகையாளர் மீது மட்டும் பாயக்கூடாது. ஏன்னா நீங்க பேசுனது தான் எடுத்து போடுவாங்க, அது மீடியாவுக்கு ரைட்ஸ் இருக்கு. 10 நாள் முன்னாடி என்ன பேசுனீங்க, 2 மாசம் முன்னாடி என்ன பேசுனீங்க, 2024 நாடாளுமன்ற தேர்தலில் திமுகவை பிரேமலதாவும் சுதீஷும் விஜய் பிரபாகரும் என்ன பேசினார்கள் வரத்தான் செய்யும். இதெல்லாம் ஒன்றும் தவிர்க்கவே முடியாது. எங்க வைகோ திமுக பற்றி பேசுனத இப்போது சோசியல் மீடியா எடுத்து போடுறாங்களா இல்லையா? அதனால இதெல்லாம் கடந்து போக வேண்டிய விஷயம் தான், வேற வழி இல்லை. தேர்தலில் ஜெயிக்கக்கூடியது அலையன்ஸ் ஸ்ட்ரென்த்து, இதெல்லாம் வச்சு தான் பார்ப்பாங்க. அதனால கட்சி மாறி கூட்டணி மாறி வருவதெல்லாம் ஏதோ வாழ்க்கையிலேயே முதல் முறையாக நடந்ததா கிடையாது, இயற்கையாக நடப்பதுதான், மாறி மாறி நடந்து கொண்டிருக்க விஷயம்தான். அந்த நேரத்துல மக்கள் நல கூட்டணி அமையாம இருந்திருந்தால், திமுகவும் தேமுதிகவும் கூட்டணி அமைத்திருந்தால் திமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி கிடைத்திருக்கும் அப்படின்னும் இன்னைக்கு வரைக்கும் பேசிக்கிட்டு இருக்காங்க. பத்திரிகையாளர்களே நிறைய பேர் பேசியிருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழலை தடுத்தாங்க அப்படின்னு சொல்றீங்க, என்ன காரணம்? விஜயகாந்த் அவர்களுடைய இல்ல தேமுதிகவினுடைய ஒரு அசுர வளர்ச்சி தான் அதற்கு காரணமா? அசுர வளர்ச்சிலாம் இல்லை. ஓகே, 2000 வசூல் வளர்ச்சினா 16 நின்று ஜெயிச்சிருக்க வேண்டியது. 2011 கட்சி ஆரம்பிச்ச அடுத்த 6 ஆண்டுகள்லயே 5 ஆண்டுகள்லயே 10% மேல ஜெயிச்சார். இல்லைன்னு சொல்ல, நான் சொல்லவில்லை. பாருங்க, வட மாவட்டத்தில் 2004 அவர் கட்சி தொடங்குவதற்கு முன்பாகவே வட மாவட்டங்களில் அவருக்கு ஒரு பெரிய வாக்கு வங்கி இருந்தது. 2004 நாங்கள் தமிழ்நாடு தினமலர் வேலை செய்கிறேன், தமிழ்நாடு முழுதும் நிறைய இடத்துக்கு இதுக்கு போனோம், சர்வேக்கு. அப்போ நீங்கள் வட மாவட்டத்தில் வன்னியர்கள் அதிகமாக வாழுகிற டென்சிட்டியான பகுதி, அங்கு ஒவ்வொரு வீட்டு திண்ணையிலும் விஜயகாந்த் படம். ஸோ அதனால விஜயகாந்துக்கு ஒரு வாக்கு வலிமை அல்லது ரசிக மனப்பான்மை கடந்து விஜயகாந்த் கட்சி ஆரம்பித்தால் அவருக்கு எப்படி உழைக்க வேண்டும் என்ற ஒரு கூட்டம் தயாராக இருந்தது. ஸோ அது வேற. ஆனால் அவர் 2016 மக்கள் நல கூட்டத்தில் நின்று ஜெயிச்சார தோத்து போயிட்டார். அப்போ 2006 ஜெயிச்சவர் 2011 ஜெயிச்சவர் 2016 ஜெயிக்கல. அதுதான் திமுக கூட்டணி வச்சிருந்தா ஜெயிச்சிருப்பாங்கன்னு சொல்ல. திமுக கூட்டணி வைத்திருந்தால் களமே வேற. ஸோ இப்போ நம்ம பழச பேசிட்டு இருக்கோம்ல சார், விஜயகாந்த் அவர்களுக்கும் திரு கலைஞர் அவர்களுக்கும் இருந்த அந்த உறவு அப்படிங்கிறது. விஜயகாந்த் அவர்கள் மறைவுக்கு ரொம்ப உருக்கமான ஒரு ட்வீட் ஒன்று போடுறாரு, முதலமைச்சர் சந்திக்கிறாரு அவங்க ஃபேமிலியை. இது எல்லாத்தையும் எப்படி சார் பார்க்கலாம்? விஜயகாந்த் அவர்களுக்கும் திரு ஸ்டாலின் அவர்களுக்கும் இருந்த அந்த உறவு அப்படிங்கிறது. நீங்கள் விஜயகாந்த் நட்பு ரீதியாக பழகிய போது எல்லாரோடையும் நல்லா பழகியிருப்பார். நீங்கள் அவருடைய இறப்புக்கு திமுக அரசாங்கம் செய்த மரியாதை, அரசு மரியாதை, அந்த இடத்திலே வைத்து செய்த முதலமைச்சர் எனக்கு தெரிந்து 2 முறை போனதெல்லாம் ஒரு தலைவருடைய இறப்புக்கு அவங்க கட்சியுடைய தொண்டர்கள், நிர்வாகிகள்,
முன்னணி தலைவர்கள்கிட்ட போய் இறப்புக்கு மரியாதை செலுத்துவது வேறு. ஆனால் விஜயகாந்த் கட்சி கடுமையாக விமர்சித்து வந்த காலம். திமுகவுடன் கூட்டணி இல்லை, 2021 கூட்டணி இல்லை. அதன் பிறகு அவர் இறக்கும்போது திமுக அரசாங்கம் அது ரொம்ப சட்டிலாக டீல் பண்ணி விஜயகாந்துக்கு என்ன செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சாங்க. இன்னும் சொல்ல போனால் நீங்கள் ஸ்டாலின் பொறுத்தவரைக்கும் அப்படி ரொம்ப சாஃப்ட்டு. அவர் வந்து கரடு முரடாகவே ஹேண்டில் பண்ணவே மாட்டார் எந்த விஷயத்தையுமே. நீங்கள் இது வரைக்கும் நடந்து பாருங்களேன். இது வரைக்கும் ஸ்டாலின் எந்த விஷயத்தில் கரடு முரடாக வந்து நடந்திருக்கார். நீங்கள் எச் ராஜா 2021 என்ன பேசினார்னு இன்னைக்கு வரைக்கும் சோஷியல் மீடியாவில் இருக்குது. நான் ஸ்டாலினுடைய எல்லா கட்டத்தையும் அலசி ஆராய்ந்து பார்த்தேன். அவர் ஜாதகத்தின் கட்டத்தின்படி ஸ்டாலின் முதலமைச்சர் ஆக முடியாது சொன்னாரா இல்லையா? ஸ்டாலின் கண்டிப்பாக மிஸ்டர் எச் ராஜா 2 முறை போய் பார்த்தார். அப்பொழுது அமைச்சர் துரைமுருகன் அட்மிட் ஆயிருக்காரு, அதுக்காக போறாரு. ஆனால் அதுக்காக போனால் கூட ஸ்டாலின் அவர்கள் மிகப்பெரிய கட்சியினுடைய தலைவர், முதலமைச்சர் எச் ராஜாவை 2 முறை ஒரு பெட்ரூம்ல போய் பார்க்குறாரு. அப்போ என்ன அர்த்தம்? ஸ்டாலினோட நேச்சர் அது, புரியுதுங்களா? போய் வலிந்து சண்டை போடக்கூடிய அல்லது பார்க்கிற இடங்களிலெல்லாம் வந்து அப்படியே முகத்தை திருப்பி கொள்கிற அப்படிலாம் கிடையாது. அதுவும் வந்து சொந்த கட்சிக்கிட்ட கூட வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் திமுக தலைவர் கண்டு காணாமல் இருப்பார் சொந்த கட்சியில். ஆனால் வேற கட்சி மாற்றான் தோட்டத்து மல்லிகை இருக்க அதை ஸ்டாலின் வந்து ரொம்ப சாஃப்டாக ஹேண்டில் பண்ணுவார். ஓகே, அப்படிதான் அப்ப விஜயகாந்த் அவர்களுடைய விவகாரத்திலும் ஹேண்டில் பண்ணியிருக்காரு. ஆனா அப்ப இந்த விமர்சனம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட நம்ம பேசணும், வடிவேல் அவர்களை வைத்து விமர்சனம் செய்தது அப்படிங்கிறது அவ்வளோ கடுமையான விமர்சனம் தேவைன்னு நினைக்கிறீங்களா? அதாவது வடிவேல் என்ன நோக்கத்துக்காக திமுக ஆதரிச்சான்னு தெரியாது. அவருக்கு என்ன ஒரே பயம், விஜயகாந்த் ஒரு மிகப்பெரிய கட்சி வைத்திருக்கிறார். அவருடைய கட்சி தொண்டர்கள் உடைய வடிவேலு வீட்டுக்கு முன்னாடி அவங்க ஏதோ ஒரு பைக்கில் நிறுத்துறாங்க. அதில் வந்து சண்டை, பைக் பார்க்கிங் வர சண்டை ராத்திரியில். வடிவேலு ஆட்களை இவங்க அடிக்க, பதிலுக்கு வடிவேலு ஆட்கள் இவங்களை அடிக்க பெரிய தகராறு ராத்திரி மிட் நைட்டு. அந்த பிரச்சனை தான் விஜயகாந்த் எதிராக அவர் பேச வைத்தது. அந்த பிரச்சனை விஜயகாந்தும் ரொம்ப வந்து சுலபமாக முடித்திருக்க முடியும். 2 பேரும் ஒரே ஊர்க்காருங்க, வடிவேலு மதுரை, விஜயகாந்த் மதுரை. 2 பேரும் சினிமா துறையில் ஒன்றாக பயணித்தவர்கள். வடிவேலு கூப்பிட்டு மறுநாள் காலையில், அப்பா என் கட்சிக்காரன் பண்ண தப்பு, போலீஸ் புகார் கொடுத்துருக்க, வாபஸ் வாங்க, அதோடு முடிஞ்சு போயிருக்கும். விஜயகாந்தும் யூகோவாக எடுத்துக்கொண்டார். உடனே விஜயகாந்தை வந்து நம்ம வீடு வடிவேலு அடிச்சிட்டாங்க. அது என்ன பிரச்சனைனா, இந்த பார்க்கிங் தகராறுல வடிவேலு அடித்தது தான் பிரச்சனை. ஸோ அதனால் வடிவேலுக்கு அந்த கோபம் தேரல. தன்னை அடித்தவர்கள் விஜயகாந்த் கட்சியினர். விஜயகாந்த் வந்து அவர் கண்டிக்கல, நம்மக்கிட்ட வந்து ஒரு சாரி கேட்கலன்ற கோபம் இருக்கும். ஸோ பதிலுக்கு வடிவேலு இறங்கி திமுக கூட சேர்ந்து கச்சா முச்சான்னு பேசினார். அது வந்து ரசிக்கப்பட்டது, வேற ஒன்றும் கிடையாது, அவ்வளோதான். தேமுதிகவும் கூட்டணியில இருக்கு, அப்ப தேமுதிகவும் பிரச்சாரம் செய்வாரா? இல்ல, வடிவேலு வந்து திமுக சேரல, ஆனா பிரச்சாரம் செய்யறாருல, திமுக மேடைகளில் ஏறி பேசி கொண்டிருக்கிறார். கலைஞர் பிறந்த நாள், ஸ்டாலின் பிறந்த நாள், இப்படிலாம் பேசுறாருல. இப்போ திமுக வந்து வடிவேலு கூப்பிட்டு பேச வைப்பாங்களா? இல்ல வடிவேலு தான் வருவாரா? வரவே மாட்டார். திமுக மேடை பக்கமே வடிவேலு எட்டி கூட பார்க்க மாட்டார். ஓகே, இப்ப இருக்கக்கூடிய சூழல்ல எல்லாரும் சொல்றாங்கல்ல சார், திமுகவை கடுமையா விமர்சித்துட்டு இன்னைக்கு தேமுதிக போய் திமுக கூட்டணி வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு, இந்த ஒரு வாதம் சரியான ஒரு வாதமா நீங்க பாக்குறீங்களா? இது ஒண்ணுமே கிடையாதுங்க. நம்ம சொன்ன கவுண்டமணி டைலாக் தான். அரசியல் இது சாதாரணம். சொல்ல போனால் தலைவரைகளை பற்றி பேசிய நிர்வாகிகள், முன்னணி தலைவர்கள்லாம் கட்சியில் சேர்க்கப்பட்டிருக்கார்கள். கலைஞரை பற்றி கடுமையாக விமர்சன கவிதை எழுதியவர் நாஞ்சில் மனோகரன், திமுக மீண்டும் இருந்தார். ஜெயலலிதாவை பற்றி சொல்ல முடியாத வார்த்தைகளால் பேசியவர் காளிமுத்து. அந்த காளிமுத்து சபாநாயகராக ஜெயலலிதாவுடைய முதலமைச்சராக இருக்கும்போது இருந்தவர். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாது. இதே வைகோ, கலைஞரை கொல்வதற்கு வைகோ திட்டமிட்டார் அப்படி சொல்லிதான் அவர் வந்து கட்சியில் நீக்கிறாங்க. அந்த கட்சி உருவான போது ஒரு 15 பேர் தீக்குளித்திருப்பார்கள், 10க்கும் மேற்பட்டவர்கள் தீக்குளித்திருப்பார்கள் மதிமுக. அந்த அவர் பேசின அந்த டைலாக்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா, வசனத்தெலாம் பார்த்தீங்கன்னா தாங்கவே முடியாது. அப்படிப்பட்ட வைகோ 2016
மக்கள் நல கூட்டணி அதாவது விஜயகாந்த் முதலமைச்சராக இருப்பார், அதுக்காக பிரச்சாரம் செய்த அளவுக்கு வைகோ வந்து இறங்கி வந்தார். காரணம், திமுக ஆட்சிக்கு வரக்கூடாது, திமுக ஆட்சிக்கு வந்தால் ஸ்டாலின் முதலமைச்சர் ஆகிவிடுவார், ஸ்டாலின் முதலமைச்சரானால் நான் கார் கதவை திறந்து விட வேண்டுமா என்றெல்லாம் கேட்டவர் தான் வைகோ. வைகோ மட்டும் கிடையாது சார், அந்த இடத்துல திருமாவளவன் அவர்களும் இருந்திருக்காங்க, கம்யூனிஸ்ட் கட்சிகளும் இருந்திருக்காங்க, மக்கள் நல கூட்டணியும் ஒரு பாக்டா இருந்த ஒரு கூட்டணி, இன்னைக்கு அப்படியே திமுக கூட்டணியில ஒரு அங்கமா இருக்கு. அதான் சொல்றேன், அப்படிப்பட்ட வைகோ இன்று எங்க இருக்கார்? உங்களுக்கு ஒரு சின்ன சம்பவத்தை நினைவுபடுத்துறேன். வட சென்னையில ஸ்டாலின் பங்கேற்கிற நிகழ்ச்சியில் வைகோ பங்கேற்கிறார். அதுல மேடையில் உட்காந்துட்டு இருக்கும்போது ஸ்டாலின் டீ சாப்பிட்றார். டீ சாப்பிடும்போது அந்த டீ வந்து அவருடைய வேட்டி மீது சிந்தி விடுகிறது. உடனே தன்னுடைய கர்ச்சீப்பை எடுத்து அந்த டீ கரையை துடைத்து விடுகிற அளவுக்கு வைகோ வந்து மாறி போனவர். ஸோ இப்போ என்ன விமர்சிக்கிறது? நம்ம என்ன விமர்சிக்கிறது? எப்படிப்பட்ட வைகோ எப்படி மாறி இருக்கிறார், அவ்வளோதான். இல்லை, இதெல்லாம் அரசியல் வந்து ரொம்ப டிடிவியும் எடப்பாடியும் எப்படி பேசிக்கிட்டாங்க சொல்லுங்க. இவ்வளவு நேரம் நம்ம பேசின கடுமையான விமர்சனங்களை காட்டிலும் இது கடுமையான விமர்சனங்கள். ஓகே, யாருங்க அவருன்னு கேட்டாரு, டிடிவி யாருன்னு கேட்டாரு எடப்பாடி. அவருக்கு கட்சிக்கு என்ன சம்பந்தம்? அதே பதிலுக்கு எடப்பாடியை டிடிவி என்னெல்லாம் சொன்னார், பெரிய பட்டியல் சொன்னேன். உலகத்தில் குடும்ப சண்டை கூட வந்து 100 வருஷம் கூட தொடர்ந்துருக்கு, கோர்ட்டு கேஸ்ன்னு. அரசியல் சண்டை 5 வருடம் 10 வருடம் நீடித்தாலே பெரிய அதிசயம். மீண்டும் தேர்தல் காலத்தில் ஒன்றாகிவிடுகிற அளவுக்குத்தான் இந்த அரசியல் சண்டைகள், வசனங்கள், கோபங்கள் எல்லாம் இருக்கும். ஒரு உண்மை கிடையாது. பண்ருட்டி ராமச்சந்திரன் அவர்கள் ரொம்ப நெருக்கமான ஒரு மென்டாரா இருந்திருக்காரு, அவைத்தலைவராகவும் வைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல வெல்விஷரா இருந்திருக்காரு திரு விஜயகாந்த் அவர்களுக்கு. அவரை இன்னைக்கு எம்ஜிஆர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதிய கட்சி அறிவிக்கிறதா சொல்லியிருக்காரு. அண்ட் திமுகவில் இணைஞ்சிருக்காங்க. இதை எப்படி சார் பார்க்கலாம்? 88 வயது பண்ருட்டி ராமச்சந்திரனுக்கு. நினைவு நன்றாக இருக்கிறது, நன்றாக பேசி கொண்டிருக்கிறார். இந்த 2ஐ தவிர நன்றாக பேசுகிறார், நினைவு இருக்கிறது. 2ஐ தவிர அவருக்கு வேற என்ன தகுதி இருக்கு கட்சி ஆரம்பித்து? எதுக்கு கட்சி ஆரம்பிக்கணும்? ஓபிஎஸ் கூட அந்த முடிவை இல்லை, நாங்கள் எதுக்கு பண்ருட்டி ராமச்சந்திரன் கட்சி எடுக்கணும்? இப்போ ஓபிஎஸ் தலைமையில் ஒரு பண்ருட்டி ராமச்சந்திரன் இணைகிற கட்சி, ஓபிஎஸ் ஆரம்பிக்கிற தனி கட்சி, அதில் பண்ருட்டி இருக்கிறாருன்னா நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன். பண்ருட்டி இப்போ கட்சி ஆரம்பிச்சு என்ன பண்ண போறாருங்க? ஏதாவது ஒரு அர்த்தம் இருக்கணும், செயல்பட முடியுமா? அவருக்கு தண்ணி எடுத்து கொடுப்பதற்கு பக்கத்தில் இருக்கிற இடத்துல இருந்து தண்ணி எடுப்பதற்கு ஒரு உதவியாளர் தேவை. 88 வயசு. நீங்க அடிச்சு பிடிச்சி அரசியல் பண்ண முடியுமா? தேர்தலுக்காக இந்த இயக்கம் தொடங்கப்படவில்லைங்கிறார். அப்ப என்னத்துக்கு இப்போ இந்த பிப்ரவரி மாசம் தான் கட்சி? சிரிப்பு வருது. இதுக்கு மேல விமர்சனம் செய்தால் ஒரு சீனியர் பாலிட்டிஷியனு அவர் நம்ம ரொம்ப இறங்கி விமர்சனம் செய்யறதுக்கு மனசு கஷ்டமா இருக்கு. கேட்கணுமா அப்படின்ற ஒரு சந்தேகத்தோட தான் கேட்டேன். அதாவது பண்ருட்டி ராமச்சந்திரனுக்கு, அதாவது அரசியல்வாதிகளுக்கு கடைசி காலம் வரை அரசியல் இருக்க வேண்டும் என்ற ஆசை இருக்கும். நடிகர்களுக்கும், யாராவது நடிகர்களுக்கு நீங்கள் பேட்டி எடுத்தீங்கன்னா என்ன உங்களுக்கு ஆசைன்னா, நான் நடிக்கும் போதே உயிர் பிரிய வேண்டும் இப்படிலாம் சொல்லிட்டு இருப்பாங்க. காரணம், கடைசி காலம் வரை நடிக்க வேண்டும், இது இயல்பு. ஸோ அரசியலில் நீங்கள் எவ்வளோ நாள் இருக்கீங்க, எப்படி இருக்கீங்கன்றது வேற. கலைஞர் அவர் வந்து ஒரு இறப்பு வரை இருந்தார், ஏன்னா ஒரு ஆளுமை. பேராசிரியர் அன்பழகன் ஒரு ஆளுமை. அவங்கெல்லாம் கூட வந்து உடம்பே முடியல, செயல்பட முடியலனா கூட அந்த பதவியிலிருந்து நீக்க முடியாது. அவங்களுடைய ஆளுமை வேற, அவங்களோட உழைப்பு வேற. பண்ருட்டி ராமச்சந்திரன் குறை சொல்லலை. பண்ருட்டி ராமச்சந்திரன் ஒரு திறமையானவர், உண்மையிலே எம்ஜிஆருக்கே ஆலோசனை வழங்கிய ஒரு நல்ல தலைவர். ஆனால் இப்போ கட்சி தொடங்கி இதெல்லாம் நடக்கிற காரியமா? பரிதாபமாக இருக்கிறது, பாவமாக இருக்குது, வேற ஒன்றுமே இல்லை. ஒரே ஒரு நிறைவான கேள்வி, இப்போதைய சூழல்ல தேர்தல் நெருக்கத்தில் தேமுதிகவினுடைய இந்த முடிவு, ஏன்னா ஒரு நீண்ட பேச்சுவார்த்தைக்கு பிறகு அப்படிங்கிறத நம்ம ஆரம்பத்திலேயே சுட்டி காட்டியிருந்தோம். அதிமுகவுக்கு இது என்ன மாதிரியான ஒரு ஏமாற்றமா இருக்க போகுது? தேமுதிக 2 பக்கமும் பேச்சுவார்த்தை நடத்திருக்காங்க, வருவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட அதிமுகவுக்கு இது எந்த மாதிரியான ஒரு மைனஸா இருக்கும்? எடப்பாடி பழனிசாமி ஒரு பெரிய தவறை செய்து விட்டார். 1 வருடத்திற்கு முன்பு பாஜகவுடன் கூட்டணி வைத்தார், போன ஏப்ரல் மாதம். அப்படி இருக்கும்போது தங்களுடைய கட்சியுடைய வலிமை என்ன? ஆளுங்கட்சி நீங்கள் என்னெல்லாம் அஸ்திரங்கள் வைத்திருக்கும் நமக்கு தெரியாது. ஆளுங்கட்சி வந்து ஆன்டி இன்கம்பன்சி இருக்குது, உண்மை. அது வைத்து மட்டுமே அதிமுக வந்து ஆட்சிக்கு வந்து விடுமா?
முடியாது. 5000 ரூபாய் கொடுத்துருக்காங்க, போன மாதம் 4000 ரூபாய். இப்போ தேமுதிக உள்ளே வந்திருக்கு, கூட்டணி பலமாக இருக்கிறது. வெளியேறுகிற காங்கிரஸ் அல்லது வெளியேறக்கூடிய அல்லது வெளியேற மனநிலையில் இருக்கிற காங்கிரஸ் உள்ளே இருக்கும், வெளியே போகாது. இப்படிப்பட்ட நேரத்தில் தன்னுடைய சொந்த கட்சியை இன்னும் பலப்படுத்தியிருக்க வேண்டும். அதே போல் தன்னுடன் நாடாளுமன்ற தேர்தல் கூட்டணியில் இருந்த 2 வருஷத்தினுடைய கூட்டணியில் இருந்த எஸ்டிபியும் உங்க கூட இல்லை, தேமுதிகவும் இல்லை. அப்போ நீங்க முன்னாடியே ரொம்ப தீர்மானமா இருந்திருக்கணும். ஒரு 3-4 மாதங்களுக்கு முன்பாகவே அந்த எம்பி பதவி கொடுத்துருக்கணும். நீங்க எம்பி பதவியை தேமுதிக முன்னாடி கொடுத்திருந்தால் போயிருப்பாங்களா? இப்ப நீங்க ஏமாத்தந்து இப்போ உங்களுக்கு எப்படி வருது பாருங்க, எந்த நேரத்தில் கைவிடுறாங்க பாருங்க. இங்க வந்து திமுக ராஜ்யசபா சீட் கொடுக்கலாம், ஆனால் கொடுக்கிறோம் என்று சொன்ன அதிமுக நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு ஏன் கொடுக்கல? 2 நாளைக்கு முன்னாடி கூட ஈஷாவில் சந்திக்கிறாங்க. அதெல்லாம் விட்டுருங்க, 2 பக்கம் பேசினாங்க கொண்டாங்க, அரசியல் வந்து ரொம்ப சாதாரணம். ஆனால் எடப்பாடி செய்த தவறு என்ன சொல்றேன். ஸோ அதிமுக இது பலகீனம் தான், கூட்டணி பலம் ஒன்று குறைந்திருக்கிறது. ஸோ அடுத்து என்ன பண்ண போகிறார்கள்? அதிமுக பாஜக எடுத்து விட போகிற அஸ்திரம் ஒன்று என்னன்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் திமுக கூட்டணி வலிமையாக இருக்கிறது. இந்த கூட்டணியை சமாளிக்க வேற எந்த கட்சி அதிமுக பாஜக கூட்டணி ஆதரிக்கும்? பொறுத்திருந்து பாருங்கள். ராமதாஸ் தலைமையிலான அன்புமணி மட்டும்தான் இருக்காங்க, ராமதாஸ் தலைமையிலான பாமக மட்டும்தான் இருக்காங்க. பொறுத்திருந்து பாருங்கள் மட்டும் நான் சொல்லியிருக்கேன். எனக்கும் விடை தெரியாது, ஆனா என்னோட யூகம் ஒன்று நினைக்கிறத சொல்ல முடியாது. பொறுத்திருந்து பாருங்கள். திமுக இணையான ஒரு கூட்டணியை, வலிமையான கூட்டணி அமைக்க வேண்டும் என்று பாஜக அதிமுக நினைத்தால் அடுத்து என்ன நடக்கும் பொறுத்திருந்து பார்ப்போம். என்னோட கெஸ் சொல்லிட்டு நேருக்கானல நிறைவு பண்ணலாம்னு நினைக்கிறேன். தாவேகா, இன்னொன்னு ராமதாஸ் அவர்கள் தலைமையிலான பாமக, இவங்க 2 பேரும் என்ன முடிவு எடுக்கிறாங்க அப்படிங்கறத பொறுத்திருந்து. ராமதாஸ் வந்தாலும் ஒரு பெரிய பாட்டாளி மக்கள் கட்சி தெரியாது, பார்ப்போம். ஓகே சார், பொறுத்திருந்து பார்ப்போம். நேரத்திற்கு நன்றி சார்.